இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் ஃப்ரிட்டர்ஸ். இது ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூட ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் செய்கிறதுக்கு 1 கப் பாயில் பண்ண கார்ன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே பொடி பொடிசாக நறுக்கி வச்சுருக்க கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஆனியனை நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியை ஒரு பொடி பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் போல் பால் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் சேடார் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன சீஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மொசரல்லா சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே அதில் கம்பைன் ஆகணும், அந்த ஸ்வீட் கார்னோட சேரணும். எல்லாமே கை போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் போல் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க மிக்சரை ஒரு கரண்டியில் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்கூப் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். கரண்டியே எல்லாருக்கிட்டையுமே இருக்கும், அதை வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பேட்டி மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை பொரிக்கிறதா இருந்தால் கூட பொரிச்சிக்கலாம். பட் இப்படி பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அந்த பட்டரோடு சேரும்போது இன்னும் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். பர்கர் உள்ள வச்சு இதை சாப்பிடும் போது சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அப்படி கூட வச்சு சாப்பிடலாம். இந்த 2 சைடுமே கிறிஸ்பியாக வரணும். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஏன் நான் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ண சொல்கிறேன்னா, அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் பண்ணால் சீக்கிரமாக குக் ஆகிடும், பட் தீஞ்சு போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே அந்த பட்டரும் கார்னும் சேர்ந்து நல்லா குக் ஆகணும், அதான் முக்கியமே. இதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் நல்லா சீஸியாக இருக்கும். நான் சேடார் சீஸை ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, இன்னும் நல்லா சீஸியாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக விடுங்க. இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயமே லோ ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணதுனால எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி தான் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 3 மினிட்ஸ் ஒரு சைட் குக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் கிறிஸ்பினஸ் சூப்பராகவே இருக்கும். உடனே எடுத்துட்டிங்கனாலும் நல்லா இருக்காது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. கார்ன் கரெக்டாக வெந்திருக்கணும், அதுவும் முக்கியம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ் பண்ணும்போது கார்ன் நல்லா வெந்திருந்தால் தான் ஸ்டார்டர்ஸ் ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், 2 சைடுமே கரெக்டாக குக் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. நம்மளோட கார்ன் ஃப்ரிட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் டொமேட்டோ சாஸ் மயோனஸோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் டக்குன்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா என்ன செய்கிறதுன்னு யோசிக்காமல் இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் தினந்தோறும் போடுற வீடியோஸ் உங்களை சேரும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.